வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜனவரி 31. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே பழையார் கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலுக்கு சென்றபோது ஜனவரி 29, 2025 புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் படகில் ஏற்பட்ட விபத்தில் காட்டூர் மகேந்திரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ரெங்கசாமி என்பவர் மகன் கலியபெருமாள் 55 வயது தீயில் சிக்கி விபத்திற்குள்ளாகி சீர்காழி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கேசவன் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டு பாதிப்புக்கு உள்ளானவர் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். இவருடன் காட்டூர் முன்னாள் ஊராட்சிமன்ற தலைவர் வடிவேல் மற்றும் பன்னங்குடி முன்னாள் ஊராட்சிமன்ற தலைவர் லெனின் ஆகியோர் உடனிருந்தனர். படகில் ஏற்பட்ட தீயில் சிக்கி காயமடைந்த கலியபெருமாள் கூறுகையில், கோவிந்தன் என்பவரின் மீன்பிடி படகில் தினக்கூலியாக வேலை செய்து வருவதாகவும் சம்பவம் நடந்த அன்று என்னை காவலுக்காக படகிலேயே தங்க சொன்னதாகவும் படகில் உறங்கும் போது திடீரென தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அவருக்கு ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் 2 என 4 பிள்ளைகள் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் படகு உரிமையாளர் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்று வேதனையுடன் கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி.கே. ராஜீவ். எல்லாம் அவங்க தீயை பார்த்து ஓடுறாங்க. லாஞ்சை அவுத்துட்டு ஓடுறாங்க. லாஞ்சை அவுத்துட்டு ஓடுறாங்க. லாஞ்சிலே போட்டு மேலே அந்த வாயா நிற்கிறாங்க போட்டுக்காங்க. அது தண்ணி போது வாயா இங்கெல்லாம் அந்த அனாதபுரமே கிடையாது சார். நான் போனேன் நல்லா போனேன் தாண்டி நீங்கள் வந்து 10 போட்டு தாண்டி சார். என்ன சொல்லுங்கள் தாண்டி உயரமான போட்டு